அதான் நம்ம பேசுறதுல வரலாற்றுல ஒரு படிப்பினை இல்லை. கண்ட கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவுல இருந்து ஜலம் இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவகங்கை அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் அப்போ எப்படி வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய் லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுது. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரோட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாளு? நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க சிக்கு. கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர்.